ஈபி காலனி, அகிலான் சிட்டி, புதுநகர் இந்த 3 ஏரியா சேர்ந்து அந்த இதில் வந்து பாதாள சாக்கடை கொண்டு வராங்க. அது ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனைனால நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து எஸ்பி வேலுமணி அவங்க வந்து தடுத்து நிறுத்தி அதுக்கு வேண்டியெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போத்த வார்டு கவுன்சில் வந்து நம்ம இங்கே கொண்டு வரான்னு சொல்கிறாங்க. 92 வார்டு வந்து ஒரு வெற்றி செல்வனோட வார்டு, அவங்களோட வார்டு தான் அது. நாங்கள் சொல்லி பார்த்தோம், மறுபடியும் நான் சரி வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை செய்கிற ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம வேலையை விட்டு நம்ம வர முடியாதுங்க. சொல்லியாச்சு, எங்களுக்கு இந்த இது தேவையே இல்லைங்கிறது எங்களோட தீர்மானம். அதேமாரி நாங்கள் கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், குறை தீர்க்கும் முகாம்னு கொடுத்துருக்கோம். அதுமாதிரி குடிமக்களோட கார்ப்பரேஷன் கமிஷனரும் பார்த்து பேசியிருக்கோம். இப்போ மீடியேட் நாங்கள் பேசியிருக்கோம். எங்களுக்கு இந்த இது வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அது பார்த்து நீங்கள் மீடியாவில் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எதனால தண்ணி இங்கே கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க? அது காலேஜ்லேருந்து கொண்டு வராங்க. அது பேக் சைடு தான் காலேஜ். அந்த தண்ணி ஏன் இதுக்கு காலேஜ் கூட எதுக்கு கொண்டு வரணுங்கிறது எங்களோட கேள்வி. ஆல்ரெடி நீர்வழி பாதை இருக்குது, அதில் எல்லாம் அப்படி அவங்க கொண்டு வராந்தா நீர்வழி பாதை அந்த சைடு கொண்டு போகலாம். ஆனால் இதெல்லாம் புதுசாக ஒரு இவ்வளோ பெரிய மதில் கட்டி வச்சுருக்காங்க. அதையும் பிரேக் பண்ணிவிட்டு கொண்டு வர்றது ரொம்ப ரிஸ்கான வேலை. இது பக்கத்தில் கோயில் இருக்குது, இங்கே 10-60 குடும்பம் பக்கம் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, நிறைய இது இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து எல்லாத்தோட அபிப்பிராயம் வந்து இங்கே வேண்டாம், தேவையில்லைங்கிறது எங்களோட அபிப்பிராயம். கவுன்சிலர் இதை பற்றி என்ன சொல்கிறாரு? அவரை பற்றி அவர் இது வரைக்கும் நான் சொல்லலைங்க. பாகம் கொடுத்தோம், வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்கிற ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அது அவரோட பார்வைக்கு இது செஞ்சான்னு தெரியல. ஆனால் அவர் பார்த்து ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லா